إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله அல்லாஹுடைய இறையிலத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இட்டுள்ள கட்டளையாகிய கடமையாகிய ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக ஆரம்பமாக இறை இல்லத்திற்கு வந்து அமர்ந்து அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் மீண்டு நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹுவை நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையிலே பயந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ். இன்னும் சில ரிவாயத்துகளில் வருகின்றது ஐயுல் அஅமாலி அஃதலு இலல்லாஹ். அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல்கள் எது என்பதாக நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டேன். அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பு பெற்ற அமல்கள் எது என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன் என்பதாக சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்த அந்த செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய உரித்த நேரத்தில் அதனுடைய வக்துடைய நேரத்தில் தொழுவது, அதை நிறைவு செய்வது. சுன்னமன் என்பதாக கேட்கும் பொழுது பிறகு எது அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாது செய்வது என்பதாக சொல்லி மூன்று பிரதானமான மிகப்பெரிய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நமக்கு இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிகாட்டலாக காண்பித்தார்கள். ஆனால் இந்த 3 அம்சங்களிலும் மக்களில் பெரும்பாலானவர்கள் தவறிழைப்பதையும் அதே போன்று சட்டை செய்யாமல் சர்வசாதாரணமாக கடந்து செல்வதையும் பெரிதாக பொருட்படுத்தாமல் இது போன்றான அம்சங்களை மார்க்கத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் போன்று நினைத்து செயல்முறைப்படுத்துவதையும் அல்லது செயல்முறை ஒரேடியாக படுத்தாமல் இருப்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் எல்லா அம்சங்களை குறித்தும் நம்மால் முழுமையாக பேச முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை குறித்தும் அதிலும் உள்ளடங்கக்கூடிய நமக்கு மத்தியில் பெரிதாக பேசப்படாத ஒரு அம்சத்தை குறித்தும் உங்களுக்கு மத்தியில் இந்த சுருக்கமான நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொல்லி காண்பித்த கடமை என்ன? பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் பிர்ரான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி காண்பித்தார்கள். ஆனால் பெற்றோர்கள் என்று பேச போனால் இதற்கு முன்பாக நீங்கள் உரை நிகழ்த்தியவர்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். பெரும்பாலும் யாரை பற்றி பேசுவார்கள் என்று சொன்னால் தாயை பற்றித்தான் 90% பேசுவார்கள். 90க்கும் அதிகமானவர்கள் தாயை பற்றித்தான் அதிகமாக பேசுவார்கள். ஏன் தாயை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் இல்லை, இஸ்லாமிய மார்க்கம் தாய்க்குத்தான் அந்த அளவிற்கு சிறப்பும் அந்தஸ்தும் கொடுத்துள்ளது. ஆனால் அந்த தாய்க்கு அடுத்தபடியான சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான், நமக்கு மத்தியில் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், ஒரு ஜீவன் தான் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபா, நான் இந்த உலகத்திலேயே தோழமை கொள்வதற்கு நெருங்கி பழகுவதற்கு மிகவும் உரித்தான மிகவும் தகுதியான மனிதர் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொன்னது யார்? நம்ம எல்லோருக்கும் தெரியும். யாரை சொன்னார்கள்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார்? சும்ம உம்முக, பிறகு உன்னுடைய தாய். 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் 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 என்றாக சொன்னார்கள். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆமா, அதே போன்று தாயை நேசிப்பவர்கள் அதிகமாக இருப்போம். ஆனால் அந்த ஹதீஸின் இறுதியில் 4வதாக அந்த நபித்தோழர் கேட்டார், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு பிறகு நான் நெருங்கி பழகுவதற்கு தோழமை கொள்வதற்கு மிகவும் உரித்தான தகுதி கிடைத்தவர் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 4வது இடத்தை கொடுத்தார்கள். சும்ம அபூ, பிறகு உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். 4வது இடம் யாருக்கு? தந்தைக்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். தாயின் மீதான அன்பு இயல்பானது. அன்பார்ந்தவர்களே, எல்லோருக்கும் இருக்கும். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கூட தாயின் மீதான அன்பு இயல்பாகவே இருக்கும். தாய்க்கு பணிவிடை செய்வது இயல்பாகவே அவர்களுக்கு ஒரு காரியமாக ஆக்கப்பட்டிருக்கும். எதன் காரணமாக? தாயிடம் இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும்? அன்பும் இரக்கமும் கவலையும் கருணையும் இது போன்றான அம்சங்கள் கண்ணீரின் வாயிலாக கவலையின் வாயிலாக வெளிப்படுவதை நாம் பார்ப்போம். நமக்கு ஏதேனும் ஒன்று என்றால் உடனே அழுது விடுவார்கள். உடனே அவர்களுடைய அந்த கவலை வெளிப்படக்கூடிய விதத்திலே தாய்மார்கள் நடந்து விடுவார்கள். ஆனால் தந்தைமார்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றார்ந்தவர்களே, நமக்கு தெரியும். கடுகடுப்பானவராக, ஒரு கடின சித்தம் உள்ளவராக, எதற்கெடுத்தாலும் உடனடியாக கோபப்படக்கூடியவர் போன்று நமக்கு சில கட்டங்களில் நமக்கு தோன்றும். ஆனால் அவருடைய அந்த கடுகடுப்பிற்கும் அந்த கடுமை தன்மைக்கும் அவருடைய இது போன்றான செயல்பாடுகளுக்கும் காரணம் உண்மையிலேயே பெரும்பாலான தந்தைமார்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் தெரியுமா? அவள் இரக்கம் காட்டுகின்றாள், நானும் அதே போன்று இரக்கம் காட்டிவிட்டால் இவன் சில கட்டங்களில் தவறு வைத்து விடுவான், இவனுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கக்கூடிய சூழல் எனக்கு ஏற்படாமல் போய்விடும் என்பதற்காக தந்தை பெரும்பாலான இடங்களில், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சிறிய வயதிலிருந்தே பார்க்கலாம், ஒரு செருப்பு அணிவதிலிருந்து ஒரு ஆடை உடுப்பதில் இருந்து நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து இப்படி செய்யாத இப்படி பண்ணு,
இப்படி செருப்பணியக்கூடாது, இப்படி உடுப்பு என்பதாக சொல்லி எல்லா அம்சங்களையும் தந்தை ஒரு கடும் போக்குத்தனமாகவே நம்மிடத்திலே செய்வார். இதன் காரணமாகவே பெரும்பாலான பிள்ளைகள் தந்தையை ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, தந்தையுடைய இயல்பு இது இயற்கையாகவே இருந்தாலும் கூட ஒரு மகனுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் தாய் தந்தை என்று பேசக்கூடிய இடங்களில் வெறுமனே தாயை மட்டும் அல்லாஹ் பேசவில்லை, தந்தையையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் பேசி காண்பிக்கின்றான். நமக்கு தெரியும், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பனூ இஸ்ராயீலை சொல்லி காண்பிக்கின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நினைவைக்க கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது கட்டளை இட்டதற்கு பின்னால் அல்லாஹ் இரண்டாவது கட்டளை இடுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா. வாலித் அப்படின்னு உள்ள வார்த்தை தந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. வாலிதைன் அப்படின்னு சொன்னா தாயும் தந்தையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர் இருவரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்யவில்லை. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான், இன்னா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த இரண்டு பேரில் ஒருவரோ அல்லது இரண்டு பேருமோ. இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயோ தந்தையோ என்று கூட சொல்லவில்லை. தந்தை இல்லாவிட்டால் தாய் இருக்கின்றார் என்று சொன்னால் என்பதாக அல்லாஹ் பேசவில்லை. அந்த இரண்டு பேரில் ஒருவரோ அல்லது இருவரோ, தந்தை இல்லாட்டி தாய், தாய் இல்லாட்டி தந்தை, யாரேனும் முதுமையான வயதை உங்களிடத்திலே அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து பல தப்பும் இல்லவுமா, அவர்களை பார்த்து நீங்க சே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூட பயன்படுத்தி விட வேண்டாம். வெறுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமான ஒரு வார்த்தை தான் சே அப்படின்னு உள்ள வார்த்தை. சீ என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், ஆரம்ப கட்டமான வெறுக்கக்கூடிய வார்த்தையை கூட நீங்கள் அவர்களிடத்திலே பயன்படுத்த வேண்டாம். ஒலா தன்ஹருமா, அவர்களை நீங்கள் வெறுத்து விடவும் வேண்டாம். இந்த இடத்தில் ஹுமா 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 என்று அல்லாஹ் பேசுகின்றானே, ஹூ என்று சொன்னால் ஒருமையை குறிக்கும், ஹுமா என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் தந்தையும் சேர்த்துத்தான் சொல்லி காண்பிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே அந்தஸ்தை தான் தந்தைமார்களுக்கும் கொடுக்கின்றார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல் வாலித் தந்தை என்பவர். வாலித் அப்படிங்கிற வார்த்தை தந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல் வாலித் தந்தை என்பவர் அவ்ஸது மின் அப்வாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்களில் நடுவாசல் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். நீ நினைத்தால் அந்த வாசலை துளைத்து விடலாம், நீ நினைத்தால் அந்த வாசலை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். சில நபர்கள் நினைக்கலாம், என்னுடைய தந்தை கெட்ட மனிதர், என்னுடைய தந்தை தொழுகை இல்லாதவர், என்னுடைய தந்தை பேருதல் இல்லாதவர், என்னுடைய தந்தை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர், எப்படிப்பட்ட மனிதராகவும் இருக்கட்டும், அல்லாஹ் மிகப்பெரிய மிக பயங்கரமான பாவத்தையே குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், உங்களை அவர்கள் நிர்பந்தித்தால், எதற்காக? அலா அன் துஷ்ரிக பி, எனக்கு இணை வைப்பதை உங்களை அவர்கள் நிர்பந்தித்தால், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க வேண்டும் என்பதாக தாய் தந்தையர் உங்களை நிர்பந்தித்தாலும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபலா துத்யஹுமா, அதிலே நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தையும் முடிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான், ஓசாஹிபஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, ஆனால் உலக காரியங்கள் என்று வந்தால், மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்று வந்தால், உலகத்தோடு ஒற்றி போகக்கூடிய விஷயங்கள் என்று வந்தால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலும் தாயையும் தந்தையும் சேர்த்துத்தான் நமக்கு வழிகாட்டுகின்றான். அப்ப அந்த வாசலினுடைய பெருமதி, தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு வாசலை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்,
தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் உள்ளது. அல்லாஹ் அதாவது தந்தைமார்களுடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் உள்ளது என்பதாக சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னார்கள். பாருங்க, தந்தைமார்கள் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கட்டும், உலக காரியங்களாக இருக்கட்டும், தந்தை ஒன்றை நமக்காக தெரிவு செய்கின்றார் என்று சொன்னால், தந்தை ஒன்றை நமக்காக விரும்புகின்றார் என்று சொன்னால் அந்த விஷயங்களை விரும்பக்கூடிய மகனாக நான் இருக்க வேண்டும். தந்தை ஒன்றை வெறுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அது உலக காரியங்களாக இருக்கட்டும், அதை நானும் வெறுக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வெறுப்பிலிருந்து நான் தூரமாகுவேன். அதே போன்ற என் தந்தை பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும் என்பதை அன்பார்ந்தவர்களே இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தந்தைமார்களுக்கு சில கட்டங்களில் நம்ம அதிகமாக செலவழித்திருக்கலாம். அவர்கள் வயது போன காலத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நம்ம ஆடை வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்காக மாத்திரை மருந்துகள் வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், அவர்களை கொண்டு செல்வதாக இருக்கட்டும், எந்த விஷயங்களாகவும் இருக்கட்டும், சில கட்டங்களில் பிள்ளைகள் நினைத்து விடுவார்கள், நான் என் தந்தைக்கு செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டேன், என் தந்தைக்கு அவர் எனக்கு சின்ன வயசுல பார்த்ததை விட நான் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் தாராளமா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா யஜ்ஸி வலதுன் வாலிதஹு, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒன்றையும் ஈடாக கொடுத்து விட முடியாது. எந்த ஒன்றை கொடுத்தாலும் தன்னுடைய தந்தைக்கு அவன் ஈடு கொடுத்தவனாக நிரப்பம் செய்தவனாக ஆகிவிட முடியாது என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்துவிட்டு ஒரே ஒரு விதிவிலக்கை சொன்னார்கள், தன்னுடைய தந்தையை அவர் அடிமையாக காண்கின்றார். ஒரு இடத்தில் அடிமைப்பட்டவராக, அந்த அடிமைப்பட்டவராக தன்னுடைய தந்தையை கண்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர் விடுதலை செய்தாலே ஒழிய எந்த ஒன்றை கொடுத்தாலும் உங்கள் தந்தைமார்களுக்கு நீங்கள் ஈடு செய்தவர்களாக ஆக மாட்டீர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இன்னும் சில பிள்ளைகள் இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா என்னுடைய தந்தை என்கிட்ட இருந்து எக்கச்சக்கமா வாங்குறாருங்க, அளவுக்கு அதிகமா வாங்குறாரு, எனக்கே செலவுக்கு போத மாட்டேங்குது என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு. தாய் தந்தையருக்கு காசு கொடுக்காத பிள்ளைகள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உங்களிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள். மாதா யுன்ஃபிகூன், என்ன தர்மம் செய்ய வேண்டும்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லதிலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள். அப்படி செலவு செய்தால் கல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு முதலாவதாக செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலவினுடைய விஷயத்தில் கூட தாய் தந்தையருக்குத்தான் முதலிடம் என்பதை சொல்லி காண்பிக்கின்றார். இன்னும் எந்த அளவிற்கு தந்தைமார்களுக்கு பிள்ளைகளுடைய செல்வத்தின் விஷயத்தில் பொறுப்பு உண்டு, அது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன அபி இஜ்தாஹ மாலி, என் தந்தை என்னுடைய செல்வம் விஷயத்தில் அதிகமாக கைவிடுகின்றார், என்னிடமிருந்து அதிகமாக செலவுக்காக எடுக்கின்றார், அதாவது என்னை மீறி என் தந்தை என்னுடைய செல்வ விஷயத்தில் கூடுதலாக ஈடுபடக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லி ஒரு மகன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து தன்னுடைய தந்தையை பற்றி முரண்படுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மற்ற மனிதர்களை அதாவது எப்படி விசாரிப்பார்களோ அதே போன்ற தந்தையை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கவில்லை. அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த வார்த்தையாக சொன்னார்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த, நீயும், ஒமாலுக லி அபீக், உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்குத்தான். நீ உன்னுடைய செல்வத்தை பற்றி பேசுகின்றாய், ஆனால் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய பொருளாதாரமும் நீயே உன்னுடைய தந்தைக்குத்தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகன் மீதான ஒரு தந்தைக்கான உரிமையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே நமக்கு எந்த அளவிற்கு மிகப்பெரியது என்பதை சொல்லி காண்பித்தார்கள். இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், தந்தைமார்களுக்கு இஸ்லாம் சொல்லி காண்பிக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் பணிவிடைகள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை. அன்பார்ந்தவர்களே,
அப்படிப்பட்ட தந்தைமார்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தாய்மார்களுக்கு பெரும்பாலான பணிவிடை செய்வோம். அதே போன்று தந்தைமார்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். தந்தைமார்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்திலே இருப்பான். அவன் செய்யாத அமல்களுக்கான தரஜாவை, அந்தஸ்தை அந்த சொர்க்கத்தில் அவன் பார்ப்பான். பார்த்துவிட்டு கேட்பான், யா ரப், இந்த தரஜாக்கள் எல்லாம் எனக்கு எங்கிருந்து வந்தது? நான் செய்யாத அமல்களுடைய தரஜா போன்று இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பான், பிஇஸ்திக்ஃபாரி வலதி, உன் மகன் உனக்காக செய்த இஸ்திக்ஃபார்கள் இது, பாவம் என்று தேட வேண்டும். தந்தைமார்களுக்காக, தாய்மார்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, இஸ்திக்ஃபார் தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். இரண்டாவது அம்சம், அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த தாய் தந்தையர்களுக்கு அதிகமாக கூடுதலாக நேரம் கொடுத்து பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்தெந்த முறைகளில் முடியுமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலிவாலிதை, உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு நன்றியை பேசக்கூடிய இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தையருடைய நன்றியை பேசுகின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே தாய்மாருக்கான சிறப்பு எந்த அளவிற்கு விசாலமான இஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றதோ அந்த தாய்மார்களுக்கு பிறகு இஸ்லாம் சொல்லி காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு மிக்க மனிதர் தந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தந்தைக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் மாற்றி அன்புடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய ஜும்ஆவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது குறித்து இஸ்லாம் எவ்வளவு பேசியிருந்தாலும் கூட தந்தைமார்களுடைய சிறப்புகள் பற்றி அதிகமாக பேசப்படவில்லை என்பதாகவும், அதில் இஸ்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய தந்தைமார்களுடைய சிறப்புகளும் ஒரு சில அம்சங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னால், சில கட்டங்களில் தாய் தந்தையர்கள் நம்மை விட்டும் பிரிந்து சென்றிருக்கலாம், மரணித்திருக்கலாம், நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும், அதற்கு ஈடாக கூலி கிடைக்கக்கூடிய அமல்களை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்னு உமர் போன்ற நபித்தோழர்கள் இதற்கு விரிவுரை சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அமல். அப்ப தாய் தந்தையர்கள் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி துஃபியத் வ அனா காயிபுன், நான் இல்லாத நேரத்தில், ஊரில் நான் இல்லாத பொழுது என்னுடைய தாய் என்னை விட்டு மரணித்து விட்டார்கள். திடீரென்று நான் ஊரில் இல்லாத கட்டத்தில் என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஃபஹல் யன்ஃபஉஹா ஷைஉன் இன் தஸத்தக்து பிஹி, அவர்களுக்கு நான் ஏதேனும் சதக்கா செய்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, பயனளிக்குமா என்று கேட்கின்றார்கள். அப்ப உண்மையிலேயே அந்த மகன் எப்படிப்பட்ட மகனாக இருப்பான் என்று சொன்னால், வாழும் பொழுதே தாய் தந்தைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பான். மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த அமல் பயனளிக்குமா என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது, அவர் வாழும் பொழுதே செலவழிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பது இரண்டாவது அம்சம். என்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஃபகால நஅம், ஆம், அது அவருக்கு பயனளிக்கும், அது அவருக்கு பயனளிக்கும் என்பதாக சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், ஃபஇன்னி உஷ்ஹிதுக அன் ஹாயதி அல் மிஹ்ராஃப ஸதகத்துன் அலைஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சாட்சியாக ஆக்குகின்றேன், எனக்கு என்னிடத்திலே இருக்கக்கூடிய மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தை நான் என்னுடைய தாயின் பெயரால்
தர்மம் செய்து விடுகின்றேன், இதை நான் உங்களை சாட்சியாக ஆக்கி நான் இந்த விதத்திலே மொழிகின்றேன் என்பதாக சொல்லி அந்த நபித்தோழர் சொன்னார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்பதாகவும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அப்போ தாய் தந்தையருடைய பெயரால் சதகாக்கள் செய்வதை, செல்வங்களை கொடுப்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம், என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்த ஒரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்றாங்க. எப்படின்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் போறாங்க. போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு பிரயாணம் போகும்போது பொதுவாகவே அவரிடத்துல சில பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும். எதெல்லாம் இருக்கும்? வாகனம் இருக்கும். அவர்களுக்கு வெயிலை தாங்க வேண்டும் என்பதற்காக தலைப்பாக எழுந்திருப்பார்கள். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்காங்க, தலைப்பாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. திடீரென்று ஒரு மனிதரை சந்தித்து விட்டு அந்த மனிதரிடத்துல கேட்கிறாங்க, அலஸ்த இப்னு ஃபுலான் இப்னு ஃபுலான், நீங்க இந்த மனிதர் தானே, உங்க தந்தை இந்த மனிதர் தானே என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், பல ஆம், என்னுடைய தந்தை இவர்தான், நான் இந்த மனிதர் தான் என்று சொன்ன பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்குறாங்க. வாகனத்தை அவரிடத்துல கொடுத்துட்டு சொல்றாங்க, இருக்கபாதா, இதுல பிரயாணம் பண்ணுங்க. தன்னுடைய இமாமா, தன்னுடைய தலைப்பாகையை கலத்தி அவரிடத்துல கொடுக்கிறாங்க. அவருடைய அதாவது கிராமப்புறவாசி, அவரிடத்துல ஏதேனும் கொஞ்சமா கொடுத்தாலே அவர் பொருந்தி கொண்டிருப்பார். இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தலைப்பாகையும் கலற்றி அதன் இடத்துல கொடுக்கிறாங்க. இதை நீங்க உங்க தலையில போட்டுக்கோங்க அப்படின்னு. இப்ப அவர் கிளம்பிட்டாரு. சுத்தி இருந்த தோழர்கள் கேட்கிறாங்க, அவர் ஒரு கிராமப்புறவாசி, அவரிடத்துல ஏதேனும் கொஞ்சமாக கொடுத்தாலே அவர் திருப்தி கொண்டு விடுவார். எதற்காக உங்க வாகனத்தையும் கொடுத்து உங்க தலைப்பாகையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டீங்களே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லி காண்பிக்கின்றார், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் செவியேற்றுள்ளேன். எப்படி? இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துர் ரஹ்மி அஹ்ல உத்த அபீஹி அன் துவஃபியல் மௌதா, தந்தை மரணிப்பதற்கு பின்னால் தந்தையினுடைய உறவுக்காரர்களை, நண்பர்களை சேர்ந்து வாழ்வது நன்மையில் மிகப்பெரிய நன்மை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எனக்கு தெரியும். அதனால் தான் அந்த மனிதருக்கு நான் கொடுத்தேன். அந்த ரிவாயத்தினுடைய இறுதியில் வரும் அந்த மனிதர், அந்த கிராமப்புறவாசி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நண்பர் என்பதாக அந்த ரிவாயத்தில் ஒரு அன்பார்ந்தவர்களை பாருங்க. ஒரு அதாவது தந்தையினுடைய சகோதரனுடைய விஷயத்திலே இப்படி நடப்பது மிகப்பெரிய அமல் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துமா என்று சொன்னால், தந்தைமார்கள் விஷயத்தில் சிறந்த முறையில் நடந்தால், அந்த தந்தைமார்களுக்காக செலவு செய்தால், அந்த தந்தைமார்களுக்காக தான தர்மங்கள் வழங்கினால் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமலாக அது இருக்கும் என்பதை நம்முடைய ஆழ்மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இறுதியாக நாம் கோவை மாநகரம், அதாவது சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வருகின்றோம். அங்கே அதாவது ஷிர்க் அதிகமாக, கோவை மாநகரத்தினுடைய மற்ற பகுதிகளில் ஷிர்க் அதாவது எப்படி கோலாகலமாக இல்லாமல் இருக்குமோ அது போன்று அல்லாமல் அந்த இடத்தில் கொஞ்சம் வீரியமாகவே நடக்கும். அந்த இடத்தில் மஸ்ஜிதுல் மனார் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ஒரு வாடகை இடத்தில் செயல்பட்டு வருது. ஒரு வாடகைக்கான ஒரு இடத்தில் செயல்பட்டு வருது. அந்த பள்ளிவாசல் வாடகைக்கான இடத்தில் செயல்பட்டு வந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாடகை இடத்திலிருந்து நீங்க மாறிக்கோங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால பக்கத்தில் ஒரு இடம் பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 சென்ட் இடம், கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடம் தீர்மானம் முடிக்கப்பட்டு 3 மாத கால அவகாசத்தில் அந்த தொகை கொடுக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் ஆங்காங்கே இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் உங்களை நாடி இங்க நாங்கள் வந்துள்ளோம் சகோதரர்கள். உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய பள்ளிவாசல், அந்த இடத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அந்த மக்களுக்கு மத்தியில் ஷிர்காக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் பெருமுனை பிரச்சாரங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம், 90க்கும் அதிகமான பிள்ளைகள் மக்கள் மதரசா ஓதக்கூடிய இடம், இன்னும் தர்பியா வகுப்புகளாக, இன்னும் மார்க்க நிகழ்ச்சிகளாக
அவ்வப்போது ஏதேனும் மார்க்க செயல்பாடுகள் நடந்து வரக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இப்ப திடீரென்று இடம் வாங்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அந்த இடத்திற்காக வசூல் செய்வதற்காக நாம் உங்களை நாடி வந்துள்ளோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே முஃமின்களில் ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சூரத்து ஹஷ்ருடைய 9வது வசனம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம், தங்களுக்கு முன்பாகவே ஈமானுடைய வீட்டை உருவாக்கி கொண்ட அவர்கள், அந்த அன்சாரிகள், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தங்களிடத்திலே நாடு கடந்து வந்த அந்த மக்களை நேசிக்கின்றார்கள். நேசிப்பவருடைய வெளிப்பாட்டை அவர்கள் எப்படி காட்டுகின்றார்கள் தெரியுமா? ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة, தங்களுக்கு தேவை இருந்த சூழலிலும் கூட அவர்கள் தங்களிடத்திலே நாடு கடந்து வந்தார்களே அந்த தோழர்களை முற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு கூட்டத்தை சொல்லி காண்பிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் உங்களை நாடி நாம் வந்துள்ளோம். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாடி அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய உதவியால் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நாடி வந்துள்ளோம். அன்பார்ந்தவர்களே, அதில் ஒரு இடத்தினுடைய ஒரு முஸல்லாவினுடைய பங்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். நம்ம எல்லோருக்கும் சிலருக்கு இது பெரிய ஒரு தொகையாக இருக்கலாம், சிலருக்கு இது ஒரு சிறிய ஒரு தொகையாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றே தாய் தந்தையருடைய பெயரால் தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த விஷயங்களுக்காக தர்மம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ثلاث, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 அம்சங்களை தவிர வேற எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும். அவ்வளவுதான், ஹலாஸ். அந்த 3 அம்சங்கள் என்ன? அந்த 3ல் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸதகத்துன் ஜாரியா, அவன் நிலையாக விட்டு செல்லக்கூடிய தர்மம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளிவாசல் எழுப்புவது என்பது, ஒரு பள்ளிவாசல் கட்டுமானம் எழுப்பப்படுவது என்பது, அல்லது அதற்காக இடம் வாங்கப்படுவது என்பது உண்மையிலேயே அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நம்மை மரணத்திற்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும். சிலர் நினைக்கலாம் பள்ளிவாசல் கட்டுறது தானே அது குறிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு செய்தி சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுகின்றாரோ அப்படின்னு சொல்லி நம்ம செய்தி கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு ரிவாயத்தில் வரும், ஒரு குருவிக்கூடு அளவிற்கு, குருவிக்கூடு அளவுக்கு பள்ளிவாசல் கட்ட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் சொல்வது தன்னால் முடிந்த பங்களிப்பை ஒரு குருவிக்கூடு அளவிற்கு இருக்கும் என்று சொன்னாலும் யார் அதற்காக செய்கின்றாரோ பரல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். இந்த வாய்மொழியை, வாக்குறுதியை நபித்தோழர்கள் நம்பினார்கள். அதை நம்பிய காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நன்மையான விஷயத்தில் இருந்து நீங்கள் எதையும் அடைய முடியாது நீங்கள் விரும்பிய விஷயத்தில் இருந்து செலவு செய்யாதவரை. செலவு செய்வது என்பது ஒரு சோதனை. என்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலே நாடி வருபவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு உண்மையிலேயே கொடுப்பது என்ற ஒரு சோதனையான ஒரு அம்சம். ஆனால் அந்த சோதனையான கட்டத்திலும் ஒருவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்ம சிலர் எந்த நிலைமையில இருப்போம் அப்படின்னா, நமக்கு செல்வம் வர வேண்டும் என்ற சூழல்ல இருப்போம், நமக்கு செல்வம் தேவை உள்ள நிலைமையில இருப்போம், செல்வம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் ஐய ஸதகத்தின் அஅதம் அஜ்ரா, அதாவது சதகாவிலேயே மிக மிக, அதாவது நன்மைகள் கொட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய சதகா எது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்த ஸதக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன், நீ உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக, செல்வத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய, அதாவது செல்வம் உனக்கு வேண்டும் என்று நீ ஆசை வைத்து இருக்கக்கூடிய நிலையிலே, ஒதக்ஷல் ஃபக்ர, ஏழ்மையை பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒதமுல் கினா, செல்வத்தின் மீது ஆர்வம் உள்ளவராக இருக்கக்கூடிய நிலையில் நீ செலவு செய்யக்கூடிய தர்மம் தான் நீ தர்மத்திலேயே மிகப்பெரிய தர்மம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்து விட்டு இறுதியில் சொன்னார்கள், வலா தம்ஹிலு ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம்,
உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பாக தர்மம் செய்து கொள்ளுங்கள், அதை பிற்படுத்த வேண்டாம். குல்து, அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னால் லி புலானின் கதா லி புலானின் கதா, இந்த மனிதருக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, இந்த மனிதருக்கு இவ்வளவு கொடுத்துருங்க நீங்க சொன்னால் அது ஒக்கதிக்கான புலான், அது சில மனிதர்களுக்கு உரியதாக ஆக்கப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வசனம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முனாஃபிகூனுடைய இறுதி வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், வஅன்ஃபிகு, நீங்கள் தர்மம் செய்யுங்கள். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் எப்படி சொல்லி காண்பிக்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்யுங்கள். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், மௌத் வருவதற்கு முன்பாக நீங்கள் செலவு செய்து விடுங்கள். வந்துருச்சுன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அவன் சொல்வான், ரப்பி லௌலா அக்ஹர்தனி, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்காதா? கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் தொழுகிட்டு வரேன் யா அல்லாஹ், நான் நோன்பு பிடிச்சிட்டு வரேன் யா அல்லாஹ், நான் ஜிஹாத் செஞ்சுட்டு வரேன், மிகப்பெரிய அமல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபயகூலு ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தகன்ன வஅகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். அவன் அந்த நேரத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் சதக்கா செஞ்சுவிட்டு வருகின்றேன், தர்மம் செய்துவிட்டு வருகின்றேன் என்பதாக சொல்வான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அமலை குறித்து நாம மரணத்திற்கு பிறகு கவலைப்படக்கூடிய மக்களாக ஆழ்விடக் கூடாது. எனக்காக நாம இந்த நேரத்தில் என்னுடைய பெற்றோருக்காகவும் சேர்த்து செய்தால், என்னுடைய பெற்றோருக்காக ஒரு 10,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது. என்னுடைய தந்தைக்காக, என்னுடைய தாய்க்காக, என்னுடைய தந்தையுடைய பெயரால், என்னுடைய தாயுடைய பெயரால் ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படுவதற்காக, கட்டுமான பணிக்காக என்னால் கொடுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நமக்காக உழைத்தவர்கள், நமக்காக கண்ணீர் சிந்தியவர்கள், சில கட்டங்களில் நமக்காக ரத்தங்களை சிந்தியவர்கள் நம்முடைய தந்தைமார்கள். ஆக அவர்களையும் கருத்தில் கொண்டு, நம்முடைய நன்மைகளையும் கருத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்காக செல்வங்களை வாரி வழங்குமாறும், அதனுடைய பங்கை கருத்தில் கொண்டு அதிகமாக கொடுத்து உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் இருந்து நம்முடைய எல்லா நற்கருமங்களையும் ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய நல்ல காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசாக்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்தால் சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين، فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا.